நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் லக்னம்னா என்ன, லக்னம் ஏன் முக்கியம், லக்னாதிபதி எப்படி இருந்தால் நன்மைகளை செய்வார், லக்னம் எப்படி இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதலில் லக்னம் என்பது என்ன? லக்னம் என்பது உயிர். நாம் எந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தில் எந்த கிரகத்துடைய குணங்களோடு பிறந்திருக்கிறோம், நம்மை முழுமையாக எந்த கிரகம் ஆக்கிரமித்துள்ளது, எந்த கிரகத்துடைய குணநலன்களோடு நாம் பிறந்திருக்கிறோம், நமக்கு எந்த மாதிரியான குணநலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த லக்னம் தான் முடிவு செய்கிறது. இப்போ நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த லக்னம், அதாவது இப்போது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் செவ்வாயுடைய குணங்களோடு, செவ்வாய் தான் லக்னாதிபதி. இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் சுக்கிரனே லக்னாதிபதி, மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் புதன் லக்னாதிபதி. லக்னம் தான் முக்கியம், ராசி அல்ல நண்பர்களே. சந்திரன் நிற்பது ராசி, ராசிக்கு பலன் கிடையாது, லக்னத்திற்கு மட்டும்தான். அப்போது கடகத்தில் பிறந்திருந்தால், கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் சந்திரனே லக்னாதிபதி, சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் சூரியனே லக்னாதிபதி, கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் புதனே லக்னாதிபதி, துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் சுக்கிரனே லக்னாதிபதி, விருச்சகத்தில் பிறந்திருந்தால் செவ்வாயே லக்னாதிபதி, தனுசில் பிறந்திருந்தால் குருவே லக்னாதிபதி, மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் சனியே லக்னாதிபதி, கும்பத்தில் பிறந்திருந்தால் சனியே லக்னாதிபதி, மீனத்தில் பிறந்திருந்தால் குருவே லக்னாதிபதி. இப்போது நாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த கிரகங்களுடைய குணங்களோடு இருப்போம். இந்த லக்னாதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் 1, 4, 7, 10, 3, 6, 8, 12 எந்த இடத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி அந்த லக்னத்திற்கு நன்மைகளை மட்டுமே செய்வதற்காக கடமைப்பட்டவர். ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு. அவர் பாவகிரகங்களோடு சேர்வது, அஸ்தங்க நிலை அடைவது, அல்லது முழுமையாக நீசம் அடைவது. ஸோ இந்த மாதிரியான முழுமையாக செயல் இழந்த தன்மையை பெறாமல் இருந்து விட்டால் லக்னாதிபதி அவருக்கு அந்த லக்னக்காரர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார். இப்போ லக்னாதிபதி எங்கே எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு. 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு. அதைவிட இன்னும் மேலான திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இருப்பது இன்னும் சிறப்பு. இவர் எங்கே இருந்து திசை நடத்தினாலும் இந்த லக்னக்காரர்களுக்கு நன்மைகளையே தருவார். ஒருவருக்கு லக்னாதிபதியுடைய திசை நடப்பது என்பது மிகச் சிறப்பான ஒன்று. அடுத்து லக்னம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்? லக்னம் சுப கிரகங்களோடு இருக்க வேண்டும். சுப கிரகங்கள் அப்படின்னா யார் யார்? முழுமையான சுபர் குரு, 2வது சுக்கிரன், 3வது புதன், வளர்வரை சந்திரன். இந்த 4 கிரகங்களும் லக்னத்தில் நிற்பது, எந்த லக்னமாக இருந்தாலும் 12 லக்னங்களில் இந்த 4 கிரகங்கள் நிற்பது சிறப்பு. குரு, சுக்கிரன், புதன், வளர்வரை சந்திரன், இந்த கிரகங்கள் நிற்பது, தனித்து நிற்பது சிறப்பு. அந்த லக்னத்திற்கு வலிமையே தரும். நமக்கு நல்ல அந்த லக்னாதிபதிக்கு இந்த லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து, நல்ல வழிகாட்டுகளை கொடுத்து, நல்ல சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல அற்புதமான யோகங்களை இந்த லக்னத்தில் நின்று லக்னத்தை வலிமையாக்குகின்ற இந்த 4 சுப கிரகங்களும் நன்மைகளையே தரும். இந்த கிரகங்களால் நன்மைகளையே தரும். இவர்கள் திசை நடத்தலை, அவர் ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறார், அவர் பாவ கிரகம், அப்படியெல்லாம் இல்லை. அவர் தான் முதல் தர சுப கிரகம். குரு எந்த இடத்தில் லக்னமாக இருந்து, மகர லக்னமாக இருந்தாலும் குரு நன்மைகளையே தருவார். குரு நீசமாக இருந்தாலும், மகரத்திலே குரு நீசம், ஆனால் மகர லக்னமாகி லக்னத்திலேயே குரு நின்றால் நிச்சயமாக அவருக்கு நன்மைகளே தருவார். தீமைகளை ஒருபோதும் சுபகிரகங்கள் தருவதில்லை. இப்போ லக்னம். அடுத்து எந்த கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது, எந்த கிரகங்கள்லாம் லக்னத்தை கெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாவி முழு இருள் கிரகம் என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான். சனி, செவ்வாய், சூரியன், பாவ கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது. இந்த 5 கிரகங்களும் லக்னத்தில் நின்றால் அந்த லக்னம் பாதிக்கப்படும். அந்த லக்னத்துக்கு யோகங்கள் தடைவிடும். அந்த லக்னாதிபதியை, லக்னத்தை, அந்த உயிரை அந்த கிரகம் கெடுக்கும்.
அவர் ராஜயோகாதிபதியாக இருந்தால், ரிஷப லக்னத்திற்கு சனி லக்னத்தில் இருக்கிறார். முதல் தர ராஜயோகாதிபதி 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக இருந்தாலும் அவர் பாவகிரகமாக இருந்து லக்னத்தில் இருப்பது சிறப்பு கிடையாது. நன்மைகளை தரமாட்டார், தாமதமாகப்படுத்துவார், எல்லாத்திலையும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார். அப்போ பாவகிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான வளங்களை கிடைக்காமல் தடுப்பார்கள். நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவார்கள். முயற்சிகளை தள்ளி போட வைப்பார்கள். முயற்சியை செய்யாமல் இருக்கும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார்கள். இப்போ லக்னத்தில் பாவகிரகங்கள் நிற்பது நன்மைகளை தராது. ஒரு லக்னத்திற்கு யோகம் அப்படின்னா சுபகிரகங்கள் லக்னத்தில் இருக்க வேண்டும். கேந்திரத்திலோ கோணத்திலோ சுபகிரகங்கள் இருந்து திசா புத்தி நடத்துவது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அடைவது மிகச்சிறந்த வலிமையான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு கிரகம் ஆட்சியாக இருப்பதும் உச்சமாக இருப்பதும் மிகச்சிறந்த யோக பலன்களை அந்த லக்னத்தை பிறந்தவர்களுக்கு கொடுக்கும். இப்போ லக்னாதிபதியும் லக்னமும் வலுத்திருக்கிறது. லக்னம் வலுத்திருந்தால் என்ன நன்மை அப்படின்னா, எல்லா முயற்சிகளிலும் அவர்கள் வெற்றி அடைகிறார்களோ இல்லையோ தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள், யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று போராடி வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அனைவருமே லக்னம் வளர்த்தவர்கள், லக்னாதிபதி வளர்த்தவர்கள் தான். லக்னத்தில் சுபகிரகம் இருக்கிறது, 2 கிரகங்கள் இருக்கிறது, சுபகிரகங்களாக இருக்கிறார்கள். சுபகிரகங்களுடைய பார்வை வலிமை அதிகமாக இருக்கிறது. லக்னம் வலுத்திருந்தால், லக்னாதிபதி வலுத்திருந்தால் அவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர்கள் யாரிடமும் போய் நின்று உதவி கேட்க மாட்டார்கள். அவர்கள் தனித்து நின்று போராடி நிச்சயமாக வெற்றி பெற்ற தீர்வார்கள். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைவருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலிமையாக இருப்பார், லக்னம் வலிமையாக இருக்கும். உடனே வெற்றி பெற்றுவிட முடியாது. இன்றைய சூழலில் எல்லாருமே போராட்டங்கள், பயணங்கள், தொடர் முயற்சிகளிலே வெற்றி பெறுகிறார்கள். யாரெல்லாம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்றால் லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்த அனைவரும் முயற்சி தொடர்ந்து செய்வார்கள். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றே தீர்வார்கள். அப்போ லக்னாதிபதி பலகீனமாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகான அமைப்புகள், மனைவி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய யோகங்களை செய்வார். மனைவி நல்ல வழிகாட்டியாக அமைந்துவிட்டால் தொழிலுக்கும் உங்களுடைய எல்லாவற்றுக்குமே மனைவியுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். இந்த லக்னாதிபதி லக்னம் பலகீனமாக இருப்பவர்கள் கூட்டு தொழிலில் ஈடுபடுவது, நல்ல கூட்டாளியை இணைத்துக் கொள்வது அல்லது நல்ல கூட்டாளியோடு போய் சேர்ந்து கொண்டு தொழில் செய்வது அவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுத்துவிடும். அல்லது தன்னுடைய தந்தையும் தாயும் வழிகாட்டிகளாக இருந்து அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டால் அவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் உன்னதமான நிலைக்கு உயர்வார்கள். அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் தனித்து நின்று போராடி உறுதியாக வெற்றி பெற்று விடுவார்கள். அவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிறார், லக்னம் பலகீனமாக இருக்கிறது, சனி செவ்வாய் ராகு கேதுக்களோடு லக்னாதிபதியோ லக்னமோ இருந்தால் அவர்கள் லக்னம் பலகீனம் என்று அர்த்தம். அப்போ அவர்கள் யாரோடாவது இணைந்து பயணிக்கும் போது மிகப்பெரிய யோகங்களை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.